அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் திருமூல திருமந்திரத்தை கடந்து பயணிக்க முடியாது. திருமந்திரத்திலே ஆழ்ந்த ஞான கருத்துக்கள் இருக்கின்றன. அடிப்படை பக்தியிலே சொல்லப்பட்ட பாடல்களைப் போல தோன்றக்கூடிய பாடல்களும் கூட மிக மிக முக்கியமாக ஞானத்தை சுட்டக்கூடிய பாடல்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலோட்டமாக பார்க்கும்போது சாதாரண பொருளை தரக்கூடிய பாடல்கள் கூட ஆழ்ந்து சிந்திக்கும் போது மிக நுணுக்கமான நுண்ணியமான பொருளை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்தவன் ஆதி புராணன், சமயங்கள் ஆறும் தன் தாளினை நாட அமைய அங்கு உழல்கின்ற ஆதிப்பிரானே. இமையவர்கள் என்றழைக்கப்படுபவர்கள் யார்? கண்களை இமைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் இமையோர் இமையார். அவர்கள் கண்களை சிமிட்ட மாட்டார்கள். சித்தவித்து என்கிற யோக பயிற்சியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் விழிகளை மேல் நோக்கி புருவ மத்தியத்திலே செருகி நிறுத்தியபடியாக அமர்ந்திருப்பார்கள். இவர்கள் இமையார்கள், இமைக்காமல் இருப்பவர்கள். ஆரம்பகால சாதனையாளர்களுக்கு கண்களிலே வலி, கண்ணீர் வடிதல், தலைவலி போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். தொடர்ந்து பார்வை பயிற்சியை செய்ய செய்ய எந்த விதமான துன்பமும் இல்லாமல் சூழ்மனை மத்தியத்திலே மனம் நிலைக்க நிலைக்க கண்ணிலே ஏற்படக்கூடிய வேதனைகள் தீர்ந்துவிடும். இமைக்காமல் இருந்து யோகம் பயிலக்கூடியவர்கள் இமையோர்கள். அவர்கள் வென்றெடுத்து விட்டார்கள், யோக சித்தி பெற்று விட்டார்கள், ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்துக் கொண்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் நிலையாக இமையோர்கள், தேவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்பதை முன்னதாகவே எம்பெருமான் ஈசன் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து உலகத்தவர்களுக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். மிகவும் பழமையான இந்த யோக கலை எத்தனை யுகங்களுக்கு முன்பு எம்பெருமான் ஈசனால் உருவாக்கப்பட்டது என்று எவருக்கும் தெரியாது. அது காரணமாகவே எம்பெருமான் ஈசனை இங்கே திருமூலர் ஆதி புராணன் என்று சுட்டுகிறார். புராணம் என்றாலே பழமையானது என்று பொருள். ஆதி புராணன் என்றால் எல்லா புராணங்களுக்கும் தொடக்கமாக இருந்தது இந்த புராணம் என்று பொருளாகிறது. இதை அடைவதற்கான மார்க்கங்கள் 6ஆக இருந்தன. இந்த 6 மார்க்கங்களும் 6 சமயங்கள் என்று குறிக்கப்பட்டன. இந்த 6 சமயங்களும் தன்னுடைய பாதங்களிலே இருந்துதான் எம்பெருமான் தோற்றுவித்தார் என்றும் சொல்லுகிறார் திருமூலர். இது என்ன பொருள்? பாதங்கள் என்று சொல்லப்படுவது ஜீவசக்தியாகிய வாயுவின் 2 பிரிவுகளாகிய சந்திரகலை மற்றும் சூரியகலை என்பதை நாம் எண்ணற்ற பாடற்பதிவுகள் மூலமாக உணர்ந்திருக்கிற காரணத்தால் இங்கே தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படாது. 1 அது பேரோர் வழி, 6 அதற்குள் என்றது போல 2 முச்சமயமும் நன்று, இது தீது, இது என்று உரையாளர்கள் குன்று குறைத்து 7 நாய் ஒத்தார்களே. இந்த 6 சமயங்களுமே யோக பயிற்சியிலே ஈடுபடுவதற்கு முன்பு யோகிகள் தங்களை சரியாக பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டன. ஆலய வழிபாடு என்கிற முறையிலே உடற்தூய்மை, அகத்தூய்மை ஆகியவற்றை உருவாக்கிக் கொள்வதற்காக ஒரு கட்டுக்கோப்பான அமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த 6 சமயங்களும் சொல்லப்பட்டன. இவை தொடக்கம் மாத்திரமே, முடிவல்ல. இந்த 6 சமயங்களை சார்ந்திருப்பவர்கள் தங்களுக்குள்ளே தங்களை
மிகப்பெரிய ஆளுமைகளாக நினைத்துக் கொண்டு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டும் மடிகிறார்கள். இவர்களை திருமூலநாயனார் இங்கே குறைத்து குறைத்து எழும்பி எழும்பி குதிக்கக்கூடிய நாய்களுக்கு ஒப்பாக குறிப்பிடுகிறார். என்ன இப்படி திருமூலர் ஏசுகிறார் என்று பார்த்தால், எந்த ஒன்று தொடக்கமாக சொல்லப்பட்டதோ அந்த ஒன்றையே பற்றி பிடித்துக் கொண்டு அதுதான் சரி என்று பயணிக்கக்கூடியவர்களைத்தான் இங்கே திருமூலர் ஏசுகிறார். எளிய உதாரணத்தின் மூலமாக இதை விளக்கலாம். பள்ளிக்கூடத்திலே பாடம் படிக்க செல்லக்கூடிய மாணவர்கள் முதல் வகுப்பிலே சேருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தேர்ச்சி பெற்று முதுநிலை பட்டப்படிப்பு வரையிலும் செல்கிறார்கள். முதல் வகுப்பிலே சேர்த்துவிடப்பட்ட மாணவன் ஆயுட்காலம் முழுவதும் முதல் வகுப்பு மாணவனாகவே இருந்தால் அது ஏற்புடையதா, நகைப்புடையதா? நிச்சயம் அது நகைப்புக்குரியதாகவே இருக்கும். இந்த 6 சமயங்கள் என்பவை 1ஆம் வகுப்பு பாடத்தை போல அங்கேயே குறுகி நின்று விடலாகாது. அதை கடந்து மேலும் பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தால் மாத்திரமே உண்மையான ஞானத்தை நாம் சென்றடைய முடியும். இதைத்தான் இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார். நன்று இது தீது இது என்று உரையாளர்கள் சொல்லி என் சமயம் பெரிது உன் சமயம் பெரிது என்று ஒருவருக்கொருவர் தர்க்கவாதங்கள் செய்து கொண்டு மாண்டு போகிறார்கள். எவர் நல்லவர் எவர் கெட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் கண்ணிலே கண்டவர்களை எல்லாம் எழும்பி எழும்பி கடிக்க விரைந்து குறைக்கும் நாய்களைப் போல இவர்கள் கூப்பாடு போட்டு மடிந்து போயிருக்கிறார்கள் என்று தன் வேதனையை இங்கே திருமூலநாயனார் பதிவு செய்கிறார். சைவ பெருமை தனிநாயகன் தன்னை உய்ய உய்க்கின்ற ஒன் சுடர் நந்தியை மெய்ய பெருமையருக்கு அன்பனை இன்பம் செய் வையத் தலைவனை வந்து அடைந்து உய்மினே. பெருமைக்குரியவர் என்றால் அது எம்பெருமான் ஈசன் மாத்திரமே. அவர் வையத்தின் தலைவனாகவும் இருக்கிறார். இந்த வையத் தலைவனை சென்று சேர்ந்தவர்களால் மாத்திரமே முத்தி என்பதை பெற முடியும். இவர் சைவ பெருமைக்கு தனி நாயகனாக இருக்கிறார். இவருக்கு இணையாக தலைமைத்துவத்தை எவருக்கும் பகிர்ந்தளிக்க முடியாது. நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய முத்திக்கு இட்டுச் செல்லக்கூடிய பெரும் பேற்றை எம்பெருமான் ஈசன் மாத்திரமே கொண்டிருக்கிறார். உன் சுடர் நந்தி என்றே திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார். சுடர் பிரகாசம், உன் சுடர் மிகுந்த துன்பத்தை தராத இன்பத்தை தரக்கூடிய சுடர். பொதுவாக நெருப்பு தொட்டால் சுட்டுவிடும். ஆனால் இந்த நெருப்பு சுடாத நெருப்பு, இன்பமான நெருப்பு, இதமான நெருப்பு, மென்மையான நெருப்பு, மேன்மையான நெருப்பு. அன்பர்கள் எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள் நிச்சயமாக முத்தி மோட்சத்தை பெறுவார்கள். எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமாவது எப்படி? எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் எண்ணி பாராட்டி பழக வேண்டும். கொடுங்குற்றங்கள் செய்யலாகாது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பேண வேண்டும். தன் உயிர் போல பிற உயிர்களையும் மதிக்க பழக வேண்டும். சுயநலம் பாராட்டாது எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும். இதுதான் எம்பெருமான் ஈசனை சென்றடைவதற்கான தகுதி. இந்த தகுதியை எவர் ஒருவர் பெற்றிருக்கிறாரோ அவர் நிச்சயமாக எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமாகி மேன்மையை பெறுவார் என்பதுதான் திருமூலநாயனார் இங்கே நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. சிவன் அவன் வைத்தது ஓர் தெய்வ நெறியில், பவன் அவன் வைத்த பழ வழி நாடி, இவன் அவன் என்பது அறிய வல்லார்கட்கு அவன் அவன் ஆங்கு உளதாம் கடனாமே. எம்பெருமான் ஈசன் நமக்கு கடன்பட்டிருக்கிறார் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். எப்படி? சிவனை சிந்தித்து அவனே நம்முடைய இந்த பிறப்பு இறப்பு என்கிற
மாயச் சுழலிலே இருந்து நம்மை கடைத்தேற்றக்கூடிய பழம்பெரும் வழிகாட்டி என்பதை புரிந்து கொண்டு, அவனை அல்லாது இந்த உலகிலே நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியவர்கள் எவரும் இலர் என்பதை புரிந்திருந்து, அவனை மாத்திரமே சிந்தித்து அவனிடம் சரணடைந்து எவர் ஒருவர் பயணிக்கிறாரோ அவர் தனக்குள்ளே ஈசனின் அருட்கடாட்சத்தை பெறுவார். சிவன், ஈசன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடியது அவரவர் உள்ளிலே இருந்து அவரவரை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சீவனே. சீவனே சிவன். இதை புரிந்து கொண்டவர் மாத்திரமே மேன்மை பெற முடியும். சிவனை தேடி காடு மலைகளிலே, ஆலயங்களிலே, தீர்த்தங்களிலே தேடி திரிந்தால் சிவனை காண முடியாது. அவன் எங்கும் இருக்கிறான், நமக்குள்ளும் இருக்கிறான். நம்முடைய ஜீவனாக இருப்பதே சிவன்தான். எனவே புறத்திலே சென்று தேடி நம்மை தொலைத்து விடாமல் அகத்துள்ளே ஈசனை கண்டு நாம் அகத்தீசனாக உயர வேண்டும். இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமூலநாயனார் நமக்கு சொல்லுகிறார். காரணம், எம்பெருமான் ஈசன் மாத்திரமே மிக மிக பழமையானவர், மூத்தவருமான முன்னோடியான வழிகாட்டி. அந்த வழிகாட்டியால் மாத்திரமே நம்மை சரியான பாதையிலே பயணிக்க பழக்க முடியும். அந்த சிவன் நம் உள்ளே இருக்கும் சீவனாக நம்மோடுவே இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை பிரித்து பார்த்து பேதமை பாராட்ட வேண்டிய அவசியமில்லை என்பது திருமூலருடைய தீர்ப்பாக இருக்கிறது. ஆம் ஆறு உரைக்கும் ஆறு சமயாதிக்கு போமாறு தான் இல்லை புண்ணியம் அல்லதங்கு. ஆம் ஆம் வழி ஆக்கும் அவ்வேறு உயிர்கட்கு போமாறு அவ்வாதார பூங்கொடியாளே. ஆதார பூங்கொடியாள் என்று இங்கே குறிப்பிடுவது அன்னை பராசக்தியே. அன்னை பராசக்தி என்பதும் எம்பெருமானோடு இரண்டர கலந்திருக்கக்கூடிய ஆற்றலே. ஜீவன் என்பது சுடராக நிலைத்த சக்தியாக இருக்க, ஜீவசக்தியாகிய வாயு என்பது சுழலும் சக்தியாக இருக்கிறது. ஒரு அணுவிலும் இந்த ஆற்றலை இருக்கிறது. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்றெல்லாம் இதுவே இருக்கிறது. ஆறு சமயங்களுக்கும் ஆதியாக இருந்தது எது? ஜீவன். ஜீவன் என்பது உடலிலே நின்று இயங்கும் போது, புலன்கள் இயக்கத்திற்கு வரும்போதுதான் இந்த சமய சார்ந்த நெறிகளை பற்றியதான சிந்தனை மனிதனுக்கு ஏற்படுகிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் பாவிகள், புரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் புண்ணியவான்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். ஆம், இது நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய மார்க்கம். நமக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா உயிர்களுக்கும் கூட இது தத்துவமாக இருந்து தாயாக தாங்கி நிற்கிறது. சகல உயிர்களும் ஜீவன் மற்றும் ஜீவசக்தியாகிய வாயு என்கிற இந்த இரண்டையும் கொண்டுதான் இயங்குகின்றன. மரம், செடி என்று அசையாமல் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் கூட இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே தான் இயங்குகின்றன. மனிதர்களுக்கு தலையிலே ஜீவன் தங்கி இருக்கிறது என்றால், தாவரங்களுக்கு வேரிலே ஜீவன் தங்கி இருக்கிறது. தாவரங்களை வெட்டிவிட்டாலும் கூட வேரிலே உயிர் இருக்கிற காரணத்தால் அது மீண்டும் துளிர்த்து வருவதையும் நம்மால் காண முடிகிறது. ஆனால் மனிதன் என்பவன் தலை கீழாக வளரும் விருட்சமாக இருக்கிறான். தலையை வெட்டிவிட்டால் அதன் பிறகு எதுவுமே நடவாது. தலைக்குள்ளே இருக்கிற ஜீவன் பிரிந்துவிட்ட காரணத்தால் மறுபடியும் தலை முளைத்து வராது. மாத்திரமல்ல, மனித உடலிலே எந்த உறுப்பை சேதப்படுத்தினாலும் அது மறுபடியும் வளர்ந்து வராது. ஆனால் தாவரங்கள் வெட்டினாலும் மறுபடியும் வித்தியாசமான கிளைகளை கொண்டு வளர்ந்து செழிப்பாக நிமிர்ந்து நிற்கின்றன. எப்படி சிந்தித்து பார்த்தாலும் மனிதன் என்பவன் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு பிறவி என்றே கொள்ள வேண்டியிருக்கிறது. அரிதிலும் அரிதாக கிடைத்த இந்த பிறவியை சரியாக பயன்படுத்தி எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகளிலே சென்று இழைப்பாரக்கூடிய பக்குவத்தை பெற வேண்டும் என்பதே இத்திருமந்திர திருப்பாடல் நமக்கு சொல்லித்தரக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.